அனைவருக்கும் வணக்கம். இத பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 11 ஜெனரல் தமிழ் பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின்கள் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி. இதனுடைய டெஸ்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயல் 5-6 8ஆம் வகுப்பு இயல் 5-6ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கும். டெஸ்ட் நம்பர் 11 8ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பினுடைய 5-6 பகுதிகளில் 50 கேள்விகள் இடம்பெற்றுள்ளதுங்க. இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச டெஸ்ட் தான். அதுக்கு உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இருந்திருந்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லா டெஸ்ட்டையும் நீங்க டெலிகிராம் குரூப்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ராட்சசன் சர்வம் குரூப் 2ன்ற அந்த டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இதை தவிர்த்து, அதாவது இது டெய்லி நடைபெறுகின்ற டெஸ்ட். அதை ஒரு டெஸ்ட் போர்ஷன் கொடுத்துருக்கிறோம் 60 நாளைக்கு, அது டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இதே பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்குங்க. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சர்வம் குரூப் 2ன்னு சொல்லிட்டு வீக்லி டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதற்குண்டான போர்ஷன்ஸ் அது தனியா இருக்கும். ஸோ சண்டே நடைபெறுதுன்னு பாக்குறோம். அதுக்குமே சர்வம் குரூப் 2 2024ன்ற ஒரு டெலிகிராம் குரூப் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் மற்றும் ஆன்சர் கீயும் பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். இது 50 கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் இடம்பெற்றுள்ளது. இது எக்ஸாக்ட் டிஎன்பிசி மாடல்ல எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆன்சர் கீயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆன்சர் கீயும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விதத்துல இது தயாரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய நிலைமையை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.